ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட மோட்டிவேஷ்னல் டாக்கோட 3rd டே. உங்களோட பேஷனை எப்படி பர்பஸாக மாற்றுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை எனக்கு யாருமே என்கரேஜ் பண்ணட்டாலும் எனக்கு அதை வந்து எவ்வளோ நேரம் பண்ணாலும் எனக்கு போரே அடிக்காது. நான் அதை பண்ணிகிட்டே இருக்கணும், எப்போ பண்ணாலும் எனக்கு அது ஹாப்பி கிடைக்கும். அந்த மாதிரிப்பட்ட விஷயத்த மணிக்கூர் கணக்காக நான் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டைம் போகிறதுன்னு தெரியாது. எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் பேஷன். என்னோடய லைஃப்லேருந்து நான் எனக்கு பேஷன் சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆன் கேமராவில் எனக்கு வந்து மற்றவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். எந்த மாதிரி ஹெல்ப்னாக்கி இப்போது யாரையும் கண்டுக்காமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாமல் இன்ஜஸ்டிஸாக நடப்பாங்க, அநியாயமாக நடப்பாங்க. அந்த இடத்துல நியாயத்தை போய் தட்டி கேட்குறது பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது எந்த இடத்துல நான் இருந்தாலுமே அந்த இடத்துல போய் யாராக இருந்தாலுமே, தெரியாத ஒரு ஆளாக இருந்தாலுமே அந்த இடத்துல போய் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பேஷன் மாதிரி. அந்த இடத்துல எனக்கு அதை மாறி நடக்கும்போது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். எனக்கு இப்போ தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக எல்லாமே கிளியராக கொடுக்குறதுக்கு காரணம் அது வந்து என்னோட ஒரு பேஷனாக இருக்குது. அது மாதிரி மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறதுக்கெலாம் காரணம் தான். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணும்போது எனக்கு இதுலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் கூட எது நமக்கு பிடிக்குமோ அதை வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை க்ரோத் பண்ணக்கூடிய லெவலில் நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய சேனல் கண்டென்ட்டை நான் கொண்டு போகிறேன். மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்குறது, அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரது, டீச்சிங் கிளாஸஸ் எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தரும்போது எனக்கு வந்து ஹாப்பி கிடைக்கும். எனக்கு அது மூலமாக வியூஸ் கிடைக்கும். அது மூலமாக எனக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். இதே தான் உங்களோட பிஸ்னஸ்லையும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட உங்களோட பேஷன் எதில் இருக்கும்னா, சில பேருக்கு பேக்கிங்கில் இருக்கும், சில பேருக்கு கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறதுல இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறதுல இருக்கும், டீச்சிங் பண்ணுறதுல இருக்கும், கார்டனிங் பண்ணுறதுல இருக்கும், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணதில் இருக்கும். எது உங்களோட பேஷன், எது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பார்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் அது ரிலேட்டடான கண்டென்ட்டை வெளியே கொடுக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க, அதை பற்றி நினைக்கிறவங்க உங்ககிட்ட வருவாங்க. சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அதை பண்ண நேரம் இருக்காது. அப்போ உங்கள்கிட்டயே வந்து கேட்பாங்க, எனக்கு இதை பண்ணித்தாங்க, இதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் தரேன். டெய்லரிங்கிறது அப்படி தான். நம்ம வந்து இப்போ பேபி ஃப்ராக் காம்போசிட்லாம் கற்றுக்குறோம், நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதை வந்து மற்றவங்க பார்த்துட்டு எனக்கும் ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆர்டரில் நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி நம்ம நிறைய ஆர்டர் பண்ணும்போது மந்த்லி நமக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு. இந்த மாதிரி சூப்பர் பவரான ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சாதாரணமாக நினச்சிட்டாங்க. மற்றவங்களை விடவும் ஸ்பெஷலாக உங்களுக்கு அந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் க்ரோத் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு வரவே செய்யாது. எக்ஸாம்பிள் நானும் எங்கள் அக்காவையும் எடுத்துட்டோன்னா, எனக்கு வந்து இந்த எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஷூட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா அதுக்கு நேர் ஆப்போசிட். அவங்களுக்கு அது வந்து பிடிக்கவே செய்யாது. அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா ஸ்டிச் பண்ணுறது, புது புது டிசைனை கற்றுக்கிறது, புது புது மாடல்ஸை கற்றுக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு எடிட் பண்ணுறது, வீடியோ ஷூட் பண்ணுறது, அதெல்லாம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பே பண்ணுறேன், எனக்கு இதை பண்ணி தருவீங்களா? நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் கிளாஸஸ் கூட அப்படி தான். நாங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போது நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே டெய்லரிங் அப்படிங்கிறது பெரிய டாஸ்க்காக இருந்து அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு அவங்களுக்கு டெய்லரிங் பக்கமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்து அப்போ அவங்க நம்மக்கிட்ட வந்து லேர்ன் பண்ணும்போது ஓகே நமக்கு வந்து ஈஸியாக கற்றுத்தராங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்ததும் எல்லாரும் வந்து ஆமாம் நல்லா கிளியராக புரியுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவ்வளோக்குள்ளே நமக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் இப்படியே கண்டினியூவாக எங்களோட பேஷன் தான், அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாமல் நாங்கள் இதை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து எங்களுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்து அதுக்கப்புறமா நிறைய செலவு வரும். டெய்லி நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்க கிளாத் தேவைப்படும், குரூப் மேனேஜ் பண்ண டைம் தேவைப்படும், அது கால் அட்டன் பண்ணி பேச டைம் தேவைப்படும். அப்போ அதுக்கு ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வைக்கும்போது வரவங்களுக்கும் அது கஷ்டம் கிடையாது, வரவங்களும் வந்து கற்றுக்கிட்டாங்க, எங்களுக்கும் அதன் மூலமாக ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்போ நெட் போட
போடணுன்னா கூட அதுக்கு அந்த காசு நமக்கு தேவைப்படும். ஒரு சின்ன கிளாத் வாங்கணுன்னா கூட, வெளியே போய் கொரியர் போடணுன்னா கூட, சின்ன சின்ன திங்ஸு நமக்கு டெய்லரிங்கில் அடுத்தடுத்த மிஷின்ஸ்லாம் வாங்கணுன்னா கூட அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் உங்களோட பேஷனை நீங்கள் கரெக்டான வேலை யூட்டிலைஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பர்பஸாக மாறிச்சுன்னா அதுவே உங்களை வந்து உங்களோட ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணும். நீங்கள் யார், இன்றைக்கி வந்து எங்களை பற்றி யாருன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் ஒரு டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறவங்க அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நாங்கள் உருவாக்கலை, நம்ம சோஷியல் மீடியா பேஜஸை பார்த்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தான் உருவாக்கி தந்திருக்காங்க. இந்த விஷயம்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பேஷனை நாங்கள் பிடிச்சி பண்ணுறதுனால இதை எப்படி தான் எங்களை யார் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கூட எங்களுக்கு வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஏதாவது கஷ்டங்கள் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எங்களால் ஈஸியாக முடியுது. ஏன்னா இது வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்சி பண்ணுறோம். ஸோ உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது, 3 விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி எழுதுங்க. அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே அதோட ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணது 1 இயர் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் யார் அப்படிங்கிறத எங்களை சுற்றி இருக்கவங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். ஸோ உங்களோட டைம் இது, இந்த டைமை இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக போட்டுட்ருக்க இந்த மோட்டிவேஷ்னல் சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மகிட்டயே டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ், ப்ரூச் கிளாஸ் 3மே ஃப்ரீ கிளாஸஸ் நடக்கு. ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரோம். பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸும் 50% ஆஃபரில் நடக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.